சாம்பார் தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள் 3ம் வெறும் வடை சட்டியில் எண்ணெய் ஊற்றாமல் லேசாக வறுத்து எடுத்து எடுத்துகிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கணும். வடை சட்டியில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் வெந்தயம் போடணும். வெந்தயம் நல்லா இதில் சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, மல்லித்தழை, 5-6 பல் பூண்டு போட்டிருக்கு. மஞ்சள் பொடி போட்டு கட் பண்ணி வச்சு வெங்காயம், கருவேப்பிலை, மல்லித்தழை, பூண்டெல்லாம் போட்டு நல்லா வணக்கி விடணும். மிக்ஸி ஜாரில் ஒரு 5 தக்காளி பழமும் வறுத்து வச்சு மசாலா போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். வெங்காயமாக நல்லா கண்ணாடி பதம் ஆகிற வரைக்கும் நல்லா வணக்கிக்கணும். கட் பண்ணி வச்சு கத்திரிக்காய் போட்டு அதையும் ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிக்கணும். கத்திரிக்காய் நல்லா வதக்கி வச்சு இப்போ அரைச்சி வச்ச மசாலாவை ஊற்றிக்கணும். அரைச்ச மசாலா ஊற்றி மிக்ஸி ஜார் கழுவின தண்ணி ஊற்றி தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கத்திரிக்காய் வேக விடணும். இதில் நல்லா உப்பு, காரம், புளிப்பு எல்லாம் கரெக்டாகான்னு பார்த்துக்கணும். இதில் புளி வேணுன்னா ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு போட்டுக்கலாம், இல்லாட்டி வேண்டியதில்லை. 5 தக்காளி பழம் போட்டதுனால இதோட புளிப்பே போதும். சுவையான கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள் வீட்டில்.